ஹலோ கைஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது, இதில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம விக்ரம் பிரபு அவருடைய நடிப்பில் வெளியாகி இருக்கிற லவ் மேரேஜ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இது சண்முக பிரியன் அப்படிங்கிற ஒரு டெபியூ டைரக்டர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். இது அஃபீஷியலாக ஒரு ஆந்திரா படத்துடைய அஃபீஷியல் ரீமேக் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. அங்கேருந்து ரைட்ஸ் வாங்கி ப்ராப்பராக பண்ணப்பட்ட ஒரு ரீமேக். ஆனால் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இந்த நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. டோட்டலாக வேறு படம் தான், ஆனால் அஃபிஷியலான ஒரு ரீமேக் அப்படிங்கிறதே நான் இங்கே சொல்லிக்கிறேன். படத்துடைய ஒன்லைன் நம்ம ட்ரெய்லர் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வந்து ஒரு 33 வயசு ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு கல்யாணமே ஆகலை, பொண்ணு தேடி இருக்காங்க. பொண்ணு கிடைச்ச பாடு இல்லை. கடைசியாக ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கிடைக்கிது. அங்கே பொண்ணு பார்க்க போயிருக்க இடத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது, அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சுதா இல்லை வேறு யாரு கூட தான் கல்யாணம் நடந்துச்சு ஹீரோவுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த ஒன்லைனுக்குள்ளே எந்தளவுக்கு ஃபன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸு, கொஞ்சம் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸு, பாடல்கள், அதுக்கப்புறம் எமோஷன், இதெல்லாம் ஹார்ட் பிரேக்கு, இது எல்லாத்தையும் கேரி பண்ணி ஒரு டோட்டல் ஃபேமிலி பேக்கேஜாக வந்து டைரக்டர் இந்த படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணுறேன் அடுத்தடுத்து. முக்கியமான விஷயம் இந்த படத்தில் எனக்கு சூப்பராக பட்டது என்ன அப்படின்னா, ஃபன் எலமெண்ட்ஸ். ஏன்னா இப்போ கல்யாணம் அப்படின்னு நார்மலாக நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு ஃபன்னு நம்ம சொல்லவே வேணாம். குடிச்சிட்டு ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கல்யாணத்தில் சண்டை போடுறதுக்குன்னே 2-3 கேரக்டர் சுற்றிட்டு இருப்பாங்க. பொண்ணோட முறமாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. தாய் மாமே அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது எந்தளவுக்கு நம்ம அந்த ஒரு ஃபன் இருக்குமோ அந்த ஃபன்னை வந்து நமக்கு ஸ்க்ரீனில் கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு விசேஷ வீடுனா என்னென்ன ரகலைகள்லாம் நடக்குமோ அந்த அத்தனை ரகலையுமே வந்து ஸ்க்ரீனில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆமாம் இல்லை, கல்யாணம் வீடுனா இப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த ரிலேட்டிவ்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதையும் காட்டும்போது சொந்தக்காரங்கனாலே பிரச்சனை தான் அப்படின்னு மனநிலையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இந்த படத்தினால கண்டிப்பாக சிரிப்பு வரும் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிக்கிறேன். இது ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப நல்லா சிரித்தேன் நிறைய சீன்ஸுக்கு. அதுக்கு அடுத்து நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம ஷான் ரோல்டன் அவருடைய மியூசிக். நிறைய பாடல்கள் வருது படத்தில். முக்கியமாக 2-3 பாட்டெலாம் வந்து நம்மளால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மியூசிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில எமோஷன் சீன்ஸை வந்து கேரி பண்ணி கொண்டு போயிருக்காப்புல. அது அந்தளவுக்கு எமோஷன் இல்லை. ஏன்னா படம் முழுக்கமே ஒரு ஃபன் எலமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. கடைசி கொஞ்ச நேரம் தான் வந்து அந்த எமோஷனில் லவ் வந்து வெளியே வர ட்ரை பண்ணுது. அந்த லவ்வையும் ரொம்ப சூப்பராக கன்வே பண்ணியிருக்காங்க. இடையில ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எமோஷன் எட்டி பார்த்துட்டு போகுது. அதையும் ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த த்ரூ அவுட் ஃபன் போயிட்டு இருக்கும்போது இங்கே நின்று ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃபன்னை வந்து கொண்டு போயிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒர்க் வந்து மியூசிக்கில் போயிருக்கு நம்ம ஷான் ரோல்டன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். பாட்டும் எல்லா பாட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டு நம்ம மிஸ்கின் பாடியிருக்காப்புல, அந்த குடிவாழ்த்து மாதிரி ஒரு பாட்டு, ஒரு சூப் பாய்ஸுக்கான ஒரு பாட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதை கேட்கும்போது பயங்கர ஒரு வைபாக வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆக்டிங் அப்படின்னு போனோம்னா, நம்ம விக்ரம் பிரபு ரொம்ப நாள் ஆச்சு தலைவனை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து. இந்த படம் ஒரு கம்பேக்காக மறுபடியும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பயங்கரமாக டம்னு ஃபைட்லாம் போட்டு சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு மெச்சூரான ஒரு ஆக்டராக என்னென்ன பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி பேக்டான ஒரு கதைக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. இது ரொம்பவே ஒரு போல்டான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பயங்கர ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட் எல்லாமே இந்த படத்தில் இருக்கனால சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு கண்டிப்பாக இது ஒரு கம்பேக்காக அமையும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் ஒரு சில சீன்ஸில் வந்து இந்த குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரியான போதையில் இருக்க மாதிரியான ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வரும். அது எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக கேரி அவுட் ஆகுது அந்த சீன்லாம். பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இந்த படம் மூலமாக. அதுக்கப்புறம் இதே மாதிரி இவரை தாண்டி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம ரமேஷ் திலக் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அருள்தாஸ் இருக்காரு. அருள்தாஸ் கேரக்டர்லாம் ஒரு இரிட்டேட்டிங் ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோலை வந்து தாங்கி சூப்பராக பண்ணியிருக்காரு நிறைய சீன்ஸில் அவர். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து புது ஹீரோயின் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு. அவங்களும் அவங்களோட ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் வந்து ஒரு சின்ன கேமியோ மட்டும் கொடுத்துருக்காரு. நமக்கு ட்ரெய்லரில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஸ்பாய்லர் கிடையாது. ஒரு சின்ன கேமியோ வந்து கொடுத்துருக்காரு. இந்த நாகராஜ சோழன் எம்ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதோடைய ஒரு ஸ்பூஃப் மாதிரியான கேரக்டராக தான் வந்து இதுலயும் ஒரு எம்எல்ஏவாக வந்து வராரு. கொஞ்சம் சீன் தான் வராரு, இருந்தாலும் அவரை வர்ற சீனில் தரமாக ஒரு சம்பவம் வந்து பண்ணிட்டு போயிடாரு அப்படின்னு சொல்லலாம். பயங்கர ஃபன்னாக இருக்கும் அவர் வர சீன்ஸ்லாம். ரொம்பவே சூப்பராக கன்வே ஆகிருந்துச்சு.
இந்த படத்துடைய நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஃபன் எலமெண்ட்ஸ் விடுவிடுன்னு போனாலும் ஒரு சின்ன லேக் மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி ஃபீல் ஆச்சு. இவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கு, இவ்வளோ நேரம் போகுதே அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் இருக்கும் அந்த லேக், கொஞ்சம் படம் பிக்கப் ஆன உடனே டக்கு டக்குன்னு போய் இன்டர்மிஷன் வந்துடுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்மிஷன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக இருக்குது அப்படின்னு போக 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 இந்த முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மட்டும் அந்த லேக் எலமெண்ட் வந்து ஃபீல் ஆகுது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அந்த இடையிலையும் செகண்ட் ஹாஃபில் வந்து இடையிலையும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மைனஸாக நான் எதை பார்த்தேன் அப்படின்னா, படத்தில் எந்த மைனஸுமே இல்லை. அந்த முன்னாடி டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம்லாம் நடக்கும் இல்லையா, அப்போது ஒவ்வொருத்தவங்க நேமாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸோட அனிமேஷன் வந்து போகுது. அந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி பஸ் அனிமேஷன் வந்துட்டு அதுக்கு பின்னாடி டெக்ஸ்ட் வருது. அது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு போட்டாங்க, 2 டெக்ஸ்ட்டுக்கு போட்டாங்க, ஓகே. எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே அந்த பஸ் அனிமேஷன் வந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கடுப்பான விஷயமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை மட்டும் மாற்றிருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கான்சென்ட்ரேஷன் வேறு எங்கெங்கேயோ போகுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் உட்காரோம் படம் பார்க்குறதுக்கு. இந்த விஷயம் ஒன்று இரிட்டேட் பண்ணுச்சுன்னா நிறைய ஆடியன்ஸ் படத்துக்குள்ளே வர்றதுக்கு யோசிப்பாங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மேபி நிறைய பேத்துக்கு பேக்ரவுண்டில் அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கனால அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. எனக்கு பர்சனலாக அந்த விஷயம் வந்து இரிட்டேட் ஆச்சு. அந்த நேம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் படத்துக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபன் ஃபில்டான ஒரு படமாக தான் வந்து இந்த லவ் மேரேஜ் வந்து இருந்திருக்கு. கதை இந்த டைட்டிலுக்கு ஓரியன்டான ஒரு கதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஃபன் எலமெண்ட் முக்கியமாக நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக தேட்டரில் போய் விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பக்காவான படம் தான் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, உங்களில் எத்தனை பேர் இந்த படம் வந்து பார்த்துட்டீங்க, அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸை வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.